வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல, இருந்த வீடியோஸில் என்னாச்சு, இதுக்கு மேலே என்ன கண்டென்ட் போட போகிறேன், இந்த 3 பாயிண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போக போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்கூல் அப்படிங்கிற ப்ரெஷரானால் என்னால் வீடியோஸ் கரெக்டாக கன்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. செகண்ட் வந்து இருந்த வீடியோஸில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. சின்ன வயசில் நான் பண்ண கிரிஞ்சே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ விலாகிங் தாங்க நம்ம இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறோம். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றியும் பார்த்தீங்கனாலே ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. இதே மாதிரி தான் கொஞ்சம் கன்டினியூஸாக இருக்கும். பிகாஸ் நான் இந்த வழியாக போய் கிட்டத்தட்ட 1.5 இயர் ஆச்சுங்க. நம்ம கடைசியாக இந்த இடத்துல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்போ வந்தது தென் இப்போ தான் வரேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வண்டி ஓட்டுறோம். தென் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இப்போ தாங்க மைக்கெல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவு எடிட்டிங்கில் இதெல்லாம் தூக்கிடலாம். தென் ஆடியோ இப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த இடத்துல தாங்க சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி விளையாண்டது, வீலிங் பண்ணி விளையாண்டது. சின்ன வயசில் நிறையா ஸ்டண்ட்ஸ் இந்த வழியாக தான் நான் கற்றுக்கிட்டேன். தென் இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு வீடு கூட இருக்குது. அவன் பேர் ஹயகிரிவா. பட் அவன் இப்போ என்ன ஞாபகம் வச்சுருப்பானான்னு தெரில. இந்த வழியாக தாங்க இருக்க. பட் எல்லோரும் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க, அவங்கவுங்க ஒர்க் வந்ததுக்கப்புறம். மயில் அருமையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துடுங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீடையும் தாண்டி கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் பிளேஸு. அங்கே போயிட்டு நம்ம இன்றைக்கி ஜஸ்ட் சுற்றி பார்த்துட்டு வர போகிறோங்க, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால அந்த எந்த டச்சும் இல்லை. அதனால் எனக்கு சரியாக பேச வர மாட்டேங்குது. நம்ம இனி போக கரெக்டாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாங்க. இந்த வழியாக தாங்க என் ஃப்ரெண்டு வீட்டு இருக்குது. தென் இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ஸுங்க. அப்பாவோடது. அப்பா எனக்கு வந்து ஓட்டரை கொடுத்துட்டாரு. தென் ரொம்ப வைப்ரேஷன் வருது, அது எனக்கே தெரியுது. இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடிட்டிங் ஆப்ஸில் நிறையா இருக்குங்க. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் பேர் வேறு மறந்துட்டு, ஸ்டெபிலைசேஷன் நினைக்கிறேன். அது மட்டும் கொடுத்து விட்டோன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷனாக இருக்கும். தென் ஆடியோ வந்து கொஞ்சம் கரகரன்னு கேட்டுச்சுன்னா அப்புறம் அதுக்கும் ஒரு ஏஐ இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஏஐ தான். இன்ஸ்டாக்குள்ளே போனாலே ஏஐ அது மட்டும்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம்லாம். வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த 1.5 இயர்ஸ் நம்ம ஏன் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சம்பவங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துச்சுங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. பட் இந்த 1.5 இயரில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய கற்றுக்கிட்டேங்க. யாரை நம்பணும், யார் நம்பக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஓகே தான். அருமை அங்கிள். இங்கே ஃபுல்லையும் சுற்றியுமே க்ரீனாக தாங்க இருக்கும். அதனால தான் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விண்ட் பிளாஸ்ட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
தென் நான் ஏன் நம்ம வீடியோஸில் டெலீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசில் வந்து ஒரு தம்ப்நெயில் கரெக்டாக இல்லாமல், வீடியோஸ்லாம் சரியில்லாமல், வீடியோ கேமரா குவாலிட்டி எதுவுமே இப்போ பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. அதனால தான் அழிச்சிட்டு ஓகே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை என்னால் விட முடியலங்க. ஏன்னா நான் ஒரு ஹோப் கொடுத்தேன். ஓகே நான் வீடியோஸ் போடுறேன், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. எல்லோரும் எனக்காக பண்ணாங்க. கிட்டத்தட்ட 150 மெம்பர்ஸ். பரவாயில்ல, இதே பெரிய விஷயந்தான். ஏன்னா எனக்கு ஹோப் இருக்குங்க. ஆனால் என்னால் இந்த இதில் வளர்ந்து வர முடியும். ரொம்ப நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. பட் முடிஞ்ச அளவு நான் ஆடியோ கிளியராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஏஐயில் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேங்க. நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஏஐயில் என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வீடியோ எடிட்டிங் ஆடியோக்கெல்லாம் நிறைய ஏஐ வந்திருக்குங்க. உண்மையாக நிறையா வந்திருக்கு. 11 லேப்ஸ்ன்ட்டு ஒரு ஏஐ, அது வந்து வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக கொடுக்கும். கொஞ்சம் இல்லை, ஒரு அளவு நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும்னு பார்த்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்தளவு வந்தாச்சா? காளிபாளையம், குன்னத்தூர். காளிபாளையம் வழியாக போயிட்டு கூட நம்ம ஊருக்கு போகலாங்க. நம்ம ஊர் பார்த்திங்கன்னா திருப்பூர் தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கோம். திருப்பூரில் பெருமானூர் பக்கங்க. குன்னத்தூர், பெருமானூர். ஓகே, கரெக்டாக தான் போகிறோம். இந்த வழியாக வந்தால் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவ்வளோ எனக்கு இந்த வழியும் தெரியாது. சூப்பராக இருக்கும் இந்த வழியெல்லாம் பார்க்க, அப்படியே க்ரீனிஷாக. அதனால தான் இந்த மோட்டோ விலாகிங். தென் நான் ஏதாச்சும் நிறையா தப்பு பண்ணியிருப்பேன் வீடியோஸில், அது எனக்கே தெரியுது. நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். இதை நீ திருத்தணும், இந்த மாதிரி நீ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரி பண்ணிக்குவோங்க. தென் நான் பேசுகிறதுல ஏதாச்சும் தப்பு இருந்தாவோ, இல்லை நான் பேசுகிற மாடுலேஷன் ஏதாச்சும் மாற்றணுன்னாவோ, இல்லை நான் பைக் ஓட்டத்தில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாவோ ஏதாச்சும் சொல்லுங்கள். ஏதாச்சும் என்கிட்ட குறை இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. யாருனாலும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன். என்னென்ன என்கிட்ட இருந்து சேஞ்சஸ் பண்ணோம், வீடியோஸ் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கினோம் ரீசெண்டான புது ஃபோன்னு சொல்ல முடியாது, செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான். ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். அவர் பேர் சொல்லாமல் வேணாமுன்னு கூட தெரியல. ஃபுல்லாமே க்ரீனிஷாக இருக்குங்க. ரைட் சைட் போய் பார்ப்போம். குட்டி பாப்பா நம்மளை பச்சிடிக்குது. இந்த வழி அவ்வளோ ஞாபகம் இல்லை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பார்ப்போம். இவரு தாங்க நம்ம மாப்பிள்ளை. சர்ப்ரைஸ்ன்னு எப்போ வேணாலும் உள்ள வருவார். தேங்க்யூ அங்கிள். இன்னும் ஒரு ஆளாக மதிச்சு வழியெல்லாம் விடுறாங்கய்யா. தென் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸ் வருதுங்க. என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வண்டியில் இன்ஜின் பிரித்து வேலை பார்த்தாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வண்டியிலையும் ஆகாது. என் வண்டியில் வந்து கியர் சாஃப்ட்டு முடிஞ்சிருச்சுங்க. அந்தளவு ஓட்டிட்டேன் நான். இந்த வழியை வந்துட்டோமா? ஓகே, ரைட்டு போவோம். இந்த ஏரியா பேர்லாம் என்னன்னு கூட தெரியலங்க. இதே ஊரில் இருக்கேன், ஆனால் ஏரியா பேர் கூட என்னன்னு தெரியாமல் இருக்கேன். ஒரே ஊரில் 2 ஏரியா பேர் கூட தெரியாமல் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரியாக தாங்க இருக்கும், அருமையாக இருக்கும்.
அப்பா மாப்பிள்ள நடுவில் நிற்கிறாரியா. பழைய பில்டிங்ஸ், நல்லா ஒரு நேச்சுரலுங்க, செம்மையாக இருக்கும். இந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு போகிறது நல்லா இருக்குங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. என்னடா குறுகுறுன்னு பார்க்குறீங்க? ஓ, இந்த கோயில் அழகாக இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 2 or 3 கிலோமீட்டர்ஸ் 2 or 3 கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்திருப்போங்க இந்நேரத்துக்கு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மர தோட்டம், அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் காடாக மட்டும்தாங்க இருக்கும். வாழை மரம் தோப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ ஃபுல்லாக ஸ்கூல் பாய்ஸாக தாங்க வருவாங்க. சின்ன வயசுல எப்படி இருந்தேனா, கிணறுங்க. வாங்க ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இதுவும் ஃப்ரெண்டு வீட்டு வழியாக தாங்க போகும். இது வீடியோவில் கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ். இடமே செம அழகாக இருக்குங்க. போக 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 யாரோ வீட்டுக்கு போகுது. ஐயோ, உண்மை யாரோ வீட்டுக்கு போகுதுப்பா. வாங்க பார்த்துப்போம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க இங்கே. ஐயோ, இந்த செடி செம்மையாக இருக்கியா. கடவுளே, போகிற இடத்துல முள் இருக்கக்கூடாதியா. அடாடி, ஒத்தையோட போத முடிச்சு விட்டாங்க. போங்க. ரைட்ரா டே, மாட்டிக்கிட்டோங்க, சரியாக மாட்டிக்கிட்டோம். போய் பார்ப்போமா இல்லை வேண்டாமா, போகலாமா வேண்டாமா? சரி வாங்க போவோம். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. திருப்ப முடியலனா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன தான் நடக்கட்டுமே. கடவுளே, வலி இருக்குதா? காலில் ஃபுல்லாக செடி அடிக்குது, கால் அரிக்குது. போகுமா, வலி இருக்குதா? ஓ மை காட், அருமையான வலிங்க. ஐயோ, ஐ திங்க் இது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க. அந்த ஹைகிரிவான்னு சொன்னேன் இல்லையா, அவன் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். வண்டி ஏதோ எனக்கு வாபிள் ஆகிற மாதிரியோ ஒரு ஃபீலிங்கு. ஐயோ, அவங்க வீட்டே தான், அவங்க அம்மா தான் நிற்கிறாங்க. குட்டி ஆடுங்க, செம கியூட்டாக இருக்கு. ஹைகிரிவா மூச்சுக்கு சொன்னேன். உங்கள் அம்மாவே பார்த்துட்டேங்க. கடைசியில் சுற்றிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறோம் நம்ம. பொறுமை. vlog நானும் இன்ட்ரெஸ்டாகவே கொண்டு போகணும் நினைக்கிறேங்க. என்னால் முடியலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பேசணும், அந்த ஃப்ளூயண்ட்டை எதுவும் வரமாட்டேங்குதுங்க. கிட்டத்தட்ட இன்ட்ரோ வீடியோ எடுக்கும் போதே எனக்கு கிட்டத்தட்ட 7-8 டைம் நான் வீடியோஸ் எடுத்து கட் பண்ணேன். ஒன்று வண்டி குறுக்கில் வந்துடுது, இல்லை நான் ஏதாச்சும் பேச தெரியாமல் பேசுகிறேன். எனக்கு எப்படின்னா, ஒரு வீடியோ பர்ஃபெக்டாக இருந்தால் தாங்க அது நல்லாயிருக்கும். கொடுக்கும்போது ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும். உங்களுக்கு ஆடியன்ஸ்னால் நீங்கள் தான். ஒரு காலத்தில் ஆமாங்க, நான் சொல்ல மாட்டேன், நம்ம சேனல் பேர் மாற்றிட்டோங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. சாரி. நம்ம சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்களா, vlogs of தமிழன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தோம்னா, SKF vlogsன்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் SKF கேமர்னு ஒரு காலத்தில். பட் இதெல்லாம் ஒரு ஞாபகம் தான். ஆமாம்,
இதுதாங்க நம்ம ஊர் திருப்பூரில் பெருமாளூரில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பெருமாளூர்ன்றியே அது பெரிய மெயின் ரோடுரா அப்படின்னீங்கன்னா இது கொஞ்சம் சந்து ரோடுங்க. ஃபுல்லாக நேச்சுரலாகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். இதா இந்த பிளேஸ்லலாம் உட்காந்து நான் ஜாலியாக அழுதுருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது திட்டாங்கன்னா அங்கே தான் உட்காந்து வந்து அழுவேன். இல்லைனா தனியாகவே இருப்பேங்க. தனியாக இருக்கிறதும் நல்லாயிருக்கும். இந்த டயர் ஏதோ பஞ்சர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்குங்க. என்னங்க போ நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? எவ்வளோ அமைதியாக உட்காந்து அவர் சாப்பிட்ருக்காருல. அதுதாங்க லைஃபு. அப்படி இருந்தால் தான் லைஃபு. சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, அதுதான்டா லைஃபு. அப்போ ஏதோ வாப்ளிங் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு மாதிரியா வாபிள் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்லலாம் அரைக்கடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லை சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு உள்ள வருவாங்க. பட் நினச்சி கூட பார்க்கல நான் இப்போ விளாக் பண்ணுவேன்னு நினச்சி. ஐ மீன் மோட்டோ விளாகிங் பண்ணுவேன்னு நினச்சி. எல்லாமே இறைவன் செயல். ஐ மீன் இறைவன் இறைவன் வாயில் எனக்கு சில சொற்கள் கரெக்டாக வராதுங்க. இறைவன். சின்ன வயசுலலாம் இங்கே இந்த 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 இதில் தாங்க இது பேர் என்ன, ஐயோ ஸ்பீட் பிரேக்கர். இந்த ஸ்பீட் பிரேக்கரில் தான் நான் வந்து சின்ன வயசில் சைக்கிளில் வீலிங் அடித்து விளையாண்டுருப்பேன். ஆமாம் ஆமாடி. தென் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே முடிக்க போகிறாங்க வீடியோவை. இந்த இடம் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நிறையா வீடியோஸ், ஒரு 4-5 வீடியோஸ் நம்ம இந்த இடத்துல தான் போட்டிருக்கோம். ஆடாடா என்னடா பண்ணுற டேய், விலைக்கென்ன நாய்க்கு என்ன அவசரமோ அதுக்கு என்ன தெரியும். ஓகேங்க வந்தாச்சு. பேசாம வீட்டுக்கே போயிடலாமா? சரி போவா. ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? என்கிட்ட என்னடா இருக்கு? ஐயோ ஐயோ, வேற எங்கடா போய் நான் vlog எண்ட் பண்ணுறது? ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், கோச்சுக்காதீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி. ரைட்டாடி இதாங்க நான் தான் சொன்னேன்ல, ஹார்ன் அடிச்சுக்கணும். vlog பண்ணுற நேரத்தில் வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கணும். சந்தோஷே வண்டி ஓட்டுறதுல கவனமாக இருக்கணும். டோய் டைம் வந்து என்ன ஆச்சு? வந்துருப்பானா இல்லையா? ஆதின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவனை போய் பார்க்கலான்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே டாட்டா பை பை, டேக் கேர். எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. பாய்.